கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் புலம்பல் 5 அதனுடைய 21வது வசனம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே விண்ணப்பங்களை அவங்க ஏறெடுப்பதை நாம் காண முடிகிறது. இந்த புலம்பல் 5வது அதிகாரம் சிறையிருப்பினால் உண்டாகிற பாதிப்புகள் என்ன என்பதை விளக்கி அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிற ஒரு தேவ மனுஷனுடைய விண்ணப்பமாக காணப்படுகிறது. சொல்லுகிறார், தண்ணிகளை நாங்கள் விலைக்கு வாங்கி கொடுக்கிறோம், விறகுகளை நாங்கள் விலைக்கு வாங்குகிறோம், எல்லா விதத்திலும் நாங்கள் நெருக்கங்களை சந்திக்கிறோம் அப்படி என்று சொல்லி அந்த சிறையிருப்பின் பயங்கரங்களை குறித்து அங்கே விவரித்து கடைசியிலே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து சுகமாய் வாழ்ந்திருந்த அந்த பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, மனித வாழ்வு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து மறுபடியும் ஆண்டவரால் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளும் சிறையிருப்புக்குள்ளும் உட்படும் பொழுது அவன் எல்லா விதத்திலும் நெருக்கப்படுகிறான். இன்றைக்கு பொதுவாகவே நாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனுக்கு இலவசமாய் கொடுத்த, கிருபையாய் கொடுத்த தண்ணீரை கூட அங்கே விலை இல்லாமல் வாங்கி கொடுக்க நாம் முடியாதவர்களாய் இருக்கிறோம். அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய அடுப்பெரிக்க தேவன் தந்திருக்கிற இலவசமான காரியங்களை கூட இன்றைக்கு நாம் விலைக்கு வாங்கி எரிக்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்ன? பாவத்தின் நிமித்தம், தேவ கட்டளைகளை தேசம் மீறினது நிமித்தம் அங்கே சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளாக்கப்படுகிறோம். நமக்கு எது தெரிகிறதில்ல. நாம் சுதந்திரம் என்றும் மாடல் அப்படி என்றும் சொல்லி, நவீனம் என்று சொல்லி நாம் அதை கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே இந்த பக்தன் சொல்லுகிறது போல பூர்வத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிதாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமாதானத்தின், சுகத்தின், அந்த ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தின், ஆண்டவரை பார்த்து இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபித்த நாட்கள், ஆராதித்த நாட்கள், ஆண்டவரோடு கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றின பூர்வ காலங்களைப் போல, இரட்சிப்பின் ஆரம்ப நாட்களைப் போல மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நாட்கள் புதிதாக்கப்படும்படியாய் இவைகளை உணர்ந்து தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே நாம் தேவ ஜனம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேசத்தில் தீங்காய் இருக்கிற சகலவிதமான அந்த அடிமைத்தன, அந்த சிறையிருப்பின் நுகங்களில் இருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்கி இன்னும் மகிமையாகவும் மேன்மையாகவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களினாலே நிரம்பவும் கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தி செல்வார். இன்றைக்கு ஒருவேளை நாம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தில் குறைந்திருக்கலாம், இல்லை தேவனோடு கூட உள்ள பரிசுத்த உறவிலே நாம் குறைந்திருக்கலாம், ஜெப வாழ்விலே குறைந்திருக்கலாம். பூர்வ காலங்களைப் போல நாம் நம்முடைய எதுவும் நிறைவேற்ற முடியாதவர்களாய் உலகமும் உலகத்தில் உள்ள வேலைகளும் கடமைகளும் நம்மை தேவனை விட்டு வெகு தூரத்திலே பிரித்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே இந்த மனிதனை போல கேட்போம், ஆண்டவரே, பூர்வத்தில் இருந்தது போல மறுபடியும் என் நாட்களை புதிதாக்கி ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவளாய் என்னை நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்கும் இறங்கி நம்முடைய நாட்களிலே அந்த மகிழ்ச்சிகரமான நாட்களை காண உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ஆண்டவருடைய இரக்கங்கள்
ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருந்த பூர்வ காலத்தை போல ஆண்டவரே காலங்களும் எங்களுக்கு மாற்றித்தர வேண்டுமா செபிக்கிறோம். பூர்வ காலத்தில் ஒரு பக்கம் பூர்வ காலத்தில் இருந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு எல்லாம் விலைக்கரையம் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் எங்களுடைய அடிமைத்தனம் வந்து விடுகிறது. இன்னொரு பக்கத்தில் தேவனோடு கூட உள்ள அன்பும் ஐக்கியமும் உறவும் ஜெபமும் ஆண்டவரை குறைந்து போய் தகப்பனே அந்த பூர்வ நாட்களுடைய ஆவிக்குரிய மேன்மையை இழந்தவர்களாய் நிற்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திர, அந்த பூர்வ நாட்களைப் போல ரட்சிப்பின் நாட்களைப் போல தகப்பனே உம்முடைய இரக்கத்தினாலே மறுபடியும் எங்களை அதற்கு நேராய் நடத்தி செல்லும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபையினாலே நடத்தும். அப்பொழுது சிறையிருப்பின் நிலைமைகளும் மாறி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் பயன்படுவோமே. கர்த்தர் எங்களுக்கு இறங்கும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.